இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதுக்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். கமேனி கொல்லப்பட்டுட்டாரு. இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல்ல கமேனி அவர்கள் கொல்லப்பட்டாரு. கமேனி மட்டுமல்ல, கமேனியுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. நிறைய இராணுவ அதிகாரிகளும் கொல்லப்பட்டிருக்காங்க. இடைக்கால உச்ச தலைவராக அலிரசா அராபி அப்படின்றவர் பதவி ஏற்றுக்கிட்டாரு. இடைக்காலமா பதவி ஏற்றிருக்காரு. ஸோ எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் அமெரிக்கா அந்த பிரச்சனை கான்ஃபிளிக்ட்? அதான் இப்போ ஈரான்ல இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் குறிவைக்கப்பட்டதுன்றது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். இன்ஃபேக்ட் 28ஆம் தேதி தாக்குதல் நடக்குது அப்படின்ற செய்தி வந்த உடனேயுமே நம்மளுதான் சொன்னோம். அந்த செய்தி வந்த உடனேயுமே ஓரளவுக்கு நம்மளே கணிச்சிடலாம், ரைட், கண்டிப்பா முக்கியஸ்தர்கள் நிறைய பேரை குறிவைப்பாங்க. ஐஆர்ஜிசியில் இருக்கக்கூடிய முக்கியமான தளபதிகள், மிலிட்ரி லீடர்ஸ் எல்லாரையும் டார்கெட் பண்ணுவாங்க. கெமேனி அவர்கள் கொல்லப்பட்டது ஒரு சர்ப்ரைஸ் தான். அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகாதுன்னு நான் நினைச்சேன். பட் பார்த்தா கெமேனி அவர்களும் கொல்லப்பட்டிருக்காரு. 28ஆம் தேதி இந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் அட்டாக் நடக்குது. அதுலயே கெமேனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்காரு. எடுத்த உடனேயும் ஈரானும் அதை ஏத்துக்கல. அமெரிக்கன்ஸ் கிளைம் பண்றாங்க இந்த மாதிரி இறந்துட்டார் அப்படின்னு. ஈரானியன்ஸை பொறுத்தளவுல 1ஆம் தேதி தான் அவங்க அதை அக்செப்ட் பண்றாங்க. ஆமா, கெமேனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கார் அப்படின்ற விஷயத்த. ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் அவங்க நடத்துறாங்கனாலே அமெரிக்கன்ஸ்கிட்டையும் சரி இஸ்ரேலிஸ்கிட்டையும் சரி பயங்கரமான இன்டெலிஜென்ஸ் இருக்கும். இப்ப கெமேனி அவர்கள் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ சிஐஏ இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க ப்ரிசைஸா டார்கெட் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலி B-2 பாம்பர்ஸை வச்சு, ஸ்டெல்த் பாம்பர்ஸை வச்சு அவங்க ஏறக்குறைய 30 பாம்பர்ஸை அங்க போட்டு அவங்க கொண்டிருக்காங்க கெமேனி அவர். கிட்டத்தட்ட ஒரு ராணுவ கூட்டம் நடந்திருக்கு. ஆமா, ஒரு மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. அந்த நடக்கிற விஷயத்த சிஐஏ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு பயங்கரமான இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் இருக்கும். மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாவே அமெரிக்கன்ஸுக்கும் இஸ்ரேலிஸுக்கும் பயங்கரமான இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரீஸும் அங்க இருக்காங்க. இவங்க எல்லாருமே இன்டெலிஜென்ஸை ஷேர் பண்ணவும் செய்வாங்க. ஸோ அதனால அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்ற விஷயத்த ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில ஒரு சீக்ரெட்டான மீட்டிங் நடக்குது முக்கியமான தலைவர்களோட. அந்த செய்தி சிஏஏ கிட்ட போகுது. அதுக்கப்புறம் ப்ரிசைஸா அந்த பகுதியை அட்டாக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் அட்டாக்லேயே பார்த்தோம்னா ஏறக்குறைய 2000 தாக்குதல்களை ஈரான்ல நடத்தியிருக்காங்க. 2000 தாக்குதல். ஸோ ரொம்ப இன்டென்ஸான அட்டாக்கும் வாங்கல, பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈரானும் பதிலடி கொடுக்குறாங்க. ஈரானை பொறுத்தளவுல ஒன்று இவங்களை இஸ்ரேல் அட்டாக் பண்றாங்க, 2வது மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மற்ற நாடுகளையும் அட்டாக் பண்றாங்க. ஏறக்குறைய 8 நாடுகளை அட்டாக் பண்ணியிருக்காங்க. UAE, சவுதி அரேபியா, கத்தார், குவைத், பஹ்ரைன், துபாய் UAEல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட 8 நாடுகள் அட்டாக் பண்ணிருக்காங்க. ஒமானு கூட அட்டாக் பண்ணிருக்காங்க. ஒரு ட்ரோன் பார்த்தோம்னா ஒமான்ல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கையும் அட்டாக் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒமானும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஒமான் நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, சுவிட்சர்லாண்ட் ஆஃப் மிடில் ஈஸ்ட்பாங்க ஒமான. ஒமான் பொறுத்தளவு ரொம்ப பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி. பொதுவா பிரச்சனைகள் நடக்குதுன்னா அந்த பிரச்சனைகளை மீடியேட் பண்ற வேலையை ஒமான் பார்ப்பாங்க. ஸோ பொதுவா யாரும் ஒமான் மேல கை வைக்க மாட்டாங்க. பட் இவங்க பார்த்தோம்னா ஒமானையும் அட்டாக் பண்றாங்க. அந்த மீட்டிங் நடந்ததே பேச்சுவார்த்தை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒமான்ல தான் நடந்தது. இது தாண்டி ஏகப்பட்ட முக்கியமான ஹை லெவல் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் அவங்க ரெசால்வ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒமான் ஒரு நல்ல ஒரு மீடியேட்டர். நாங்க யார் பக்கமும் சாய மாட்டோம், ஒரு சைட்ல தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி நடுவில் இருந்தா தான் நீங்க மீடியேட் பண்ண முடியும். ஸோ ஈரான் என்ன பண்றாங்க, அவங்க மேல பாம்பு போடுறாங்க, நீங்க எப்படி ஒரு சைட்ல இருக்கீங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது அவங்களோட அந்த இடத்த வீக் ஆக்குதுல்ல. நாங்க நடுநிலையில இருக்கிறோம் அப்படின்றத இடத்த வீக் ஆக்குதுல்ல. ஸோ இப்ப ஈரானோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் மேல அழுத்தம் போட்டாச்சுன்னா அவங்க நேச்சுரலா அமெரிக்காவோட இந்த போரை விரும்ப மாட்டாங்க. அமெரிக்கா ஈரான் அட்டாக் பண்றதால மிடில் ஈஸ்டுக்கு நிறைய பாதிப்புகள் வருது. ஸோ அதனால இந்த தாக்குதலை நிப்பாட்டுங்க அப்படின்னு மிடில் ஈஸ்ட்ல கூடிய மற்ற நாடுகள் அமெரிக்கா மேல அழுத்தம் போடுவாங்க. ஸோ அதுக்காக மிடில் ஈஸ்ட்ல கூடிய மற்ற நாடுகளை அட்டாக் பண்றாங்க. அதுவும் குறிப்பா இப்ப துபாயில எல்லாம் பார்த்தோம்னா நிறைய தாக்குதல் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தோம்னா ஏறக்குறைய 160 மிசைல்ஸை லான்ச் பண்ணிருக்காங்க.
ஆனா எல்லா மிசைல்ஸையுமே மோஸ்ட்லி இன்டர்செப்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நல்ல ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் சிஸ்டம் அமெரிக்கன்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ அந்த வகையில எல்லா மிசைல்ஸையும் ஏறக்குறைய இன்டர்செப்ட் பண்றாங்க. ஒரு 20-30 ட்ரோன்ஸ் உள்ள போய் மோதி இருக்கு. ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. பட் அதை தாண்டி மிசைல்ஸ் பொறுத்தளவு மோஸ்ட்லி எல்லா மிசைல்ஸையும் இன்டர்செப்ட் பண்ணிருக்காங்க. ஆனா மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணும்போது அந்த சேதங்கள் கீழே வரும் இல்லையா, அது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திருக்கு. குறிப்பா இப்ப நம்ம நியூஸ் சேனல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி தீப்பத்தி எறிகிற அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருக்கோம். அது அந்த ஆக்சுவலா மிசைல் டைரக்டா வந்து அட்டாக் பண்ணல அந்த ஹோட்டலை. மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்றாங்க இவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம். அந்த டர்பீஸும் வாங்கல, அந்த உடைந்த பாகங்கள் கீழே விழுந்து பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ துபாயில 3 பேர் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது போக PV சிந்து அப்புறம் அஜித் இவங்க எல்லாம் துபாயில மாட்டிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, பதட்டமான சூழல் இருந்தாலும் எல்லாரும் துபாயில தான் இருக்காங்க. அது காரணம் என்னன்னா, துபாய் வந்து ஒரு பணக்கார செல்வந்தர்களுக்கான ஒரு இடம், துபாய் ஒரு சேஃப் ஹெவன், ஒன்னும் ஆகாது அப்படின்ற கான்பிடன்ஸ் இருந்ததாலதான் எல்லாம் துபாயில இருக்காங்க. இல்ல வரவும் முடியாது, இல்ல எல்லாம் ஃபிளைட்லாம் கேன்சல் ஆயிருக்கு. இப்போ பதட்டம் முன்னாடியே இருந்தது, இல்ல வந்திருக்கலாமே. ஆனா எல்லாரோட நம்பிக்கை என்னன்னா துபாய்க்கு ஒன்றும் ஆகாது, துபாய் எப்பவுமே ஒரு சேஃபான ஏரியா அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் தான் மிடில் ஈஸ்டுக்கு சிக்கல். மிடில் ஈஸ்டை பொறுத்தளவுல அவங்க இந்த மாதிரி முக்கியமான ஒரு இமேஜ் எல்லாம் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு சேஃபான ஏரியா, உங்க முதலீடுகள் இங்க சேஃபா இருக்கும், நீங்க சேஃபா இருப்பீங்க, ஒரு பிரச்சனை இருக்காதுன்ற இமேஜை கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப ஈரான் இந்த மாதிரி பாம் எல்லாம் போடுறது மிடில் ஈஸ்ட்ல கூடிய மற்ற நாடுகளுக்கும் சிக்கல். ஸோ ஈரானும் அதான் யோசிக்கிறாங்க, நீங்க அமெரிக்கா எங்களை தாக்குறத அனுமதிச்சிங்கன்னா நாங்க உங்களை தாக்குவோம், நாங்க சும்மாலாம் போக மாட்டோம். ஸோ இப்ப நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வேவ்லயே அமெரிக்கன்ஸ் ஒரு 2000 தாக்குதல்களை ஈரானில் நடத்துறாங்க. பதிலடி கொடுக்கும் விதமா ஈரானும் ஏறக்குறைய ஒரு 1000 மிசைல்ஸை லான்ச் பண்றாங்க. பெரும்பான்மையான இரேனியன் மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்றாங்க. பட் இருந்தாலும் இது பாதிப்புகளை ஏற்படுத்துது. அமெரிக்காக்காரங்க 3 பேர் இறந்திருக்காங்க, சோல்ஜர்ஸ் 3 பேர் இறந்திருக்காங்க. அது போக அமெரிக்கன் பேஸ்லயும் பார்த்தோம்னா நிறைய பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு கள நிலவரம். இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப ட்ரம்ப் சொல்றது 4 வீக்ஸ் வரைக்கும் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம், எங்களுக்கு சில நோக்கங்கள் இருக்கு, அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு, அதை சாதிக்கும் வரைக்கும் நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இப்ப 4 வீக்ஸ்ல அட்டாக் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா நம்ம பார்த்தது போல இதெல்லாம் ரொம்ப இன்டென்ஸான ஸ்ட்ரைக்ஸ். இதெல்லாம் 2000 தாக்குதல்கள் நடத்துறாங்கன்னா நீங்க 4 வாரம் கண்டினியூஸா அப்படி பண்ண முடியாது. போக போக உங்ககிட்ட ஆயுதங்கள்லாம் கம்மியாயிட்டே இருக்கும், மிசைல்ஸ் எல்லாம் இருக்காது உங்ககிட்ட. ஸோ அதனால என்ன ஆகும்னா போக போக இன்டென்சிட்டி கம்மியாகிக்கிட்டே இருக்கும். அதனால பரவாயில்ல. ஒரு ஆர்கியூமெண்ட் என்னன்னா, ஈரான் ஒரு 1 வீக் தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா அமெரிக்காவால இதே வேகத்துல ஃபியூச்சர்ல அட்டாக் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் நடக்குது ரொம்ப இன்டென்ஸா, அதுக்கப்புறம் செகண்ட் வேவ் அட்டாக்கும் நடக்குது. இப்ப சில பகுதிகளில் இப்ப வரக்கூடிய நியூஸ் என்னன்னா, சில பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ இதை ஒரு தேர்ட் வேவ்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஈரான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா அமெரிக்காவால் அதுக்கு மேல ஹெவியா அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஒன்னு, ஈரான் அனுப்பக்கூடிய மிசைல்ஸ் எல்லாம் இன்டர்செப்ட் பண்ணும். ஈரான் ஒரு மிசைல் அனுப்பினாலும் நீங்க இன்டர்செப்ட் பண்றதுக்கு 2-3 மிசைல்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் நிறைய நேரங்கள்ல. ஏன்னா சேஃபா இருக்கிறதுக்காக 2-3 மிசைல்ஸ் அனுப்பி தான் அவங்க இன்டர்செப்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். அது போக நீங்க 2000-3000 மிசைல்ஸ் லான்ச் பண்றீங்கன்னா அது சஸ்டைனபிள் கிடையாது, பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் ஈரானுக்கும் இதே மாதிரி நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. அமெரிக்கன்ஸ் என்ன பண்றாங்க, எடுத்தோடனே அவங்க டிஃபென்ஸ் சிஸ்டம் அடிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட அந்த லான்ச்சிங் சைட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதையும் மொபைல் லான்ச்சிங் பேட்ஸ் எல்லாம் சேதப்படுத்துறாங்க இந்த இனிஷியல் ஸ்ட்ரைக்லயே. ஸோ அதனால இப்ப ஈரானுக்கு என்ன சிக்கல்னா, குயிக்கா லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது மிசைல்ஸ், அதுல ஈரானுக்கு சிக்கல் இருக்கு. அப்புறம் அதே மாதிரி மிசைல்ஸை லான்ச் பண்ணணும்னாலும் நீங்க ஒரு 500-600 மிசைல்ஸை லான்ச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இன்னொரு 500 மிசைல்ஸை நீங்க ரெடி பண்ணணும் லான்ச் பண்றது. அது உடனே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அவங்க ரெடியா இருப்பாங்க, குயிக்கா நீங்க பல்கா லான்ச் பண்ணலாம், அதுக்கப்புறம் திரும்ப நீங்க லான்ச் பண்றதுக்கு டைம் ஆகும். ஸோ ஈரானுக்கு இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி போறாங்கன்னு. ஆட்சி மாற்றம் நடந்துரும்லாம் சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. நடந்துதான் ஆகணும். இப்போ இறந்துட்டாரு கமேனி. இப்ப என்னன்னா, அவங்களுக்கு அமெரிக்கன்ஸோட டார்கெட் என்னவா இருக்குன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிக் ரெஜிமை முடிவு கொண்டு வரணும். அதுதான் உண்மையான ஆட்சி மாற்றமா இருக்கும். வேற ஒரு உச்ச தலைவர் வர்றது ஆட்சி மாற்றம் இல்லை. ஆமா, இப்ப அவங்க இப்ப ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுப்போம், தமிழ்நாட்டுல ஒரு கட்சியை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தலைவர் இல்லாம அதே கட்சி இன்னொரு தலைவரை கொண்டு வராங்கன்னா பெரிய மாற்றம் கிடையாது. அதனால என்ன மாற்றம் இருக்கும்? பாலிசி வைஸ் உங்களுக்கு ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஓகே.
ஸோ இன்னொரு ஒரு அல்ட்ரா இஸ்லாமிக் லீடர் தான் அங்கே பவருக்கு வர போறாரு. ஸோ அமெரிக்கன்ஸை பொறுத்தளவுல நிறைய கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. உங்க நியூக்ளியர் ப்ரோக்ராமை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும், அதே மாதிரி உங்களோட அந்த மிசைல் ப்ரொடக்ஷனை பெரிய அளவில் குறைச்சிக்கணும். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நடக்கணும்னா ஒரு பெரிய ஆட்சி மாற்றமும் அங்க தேவை. ஸோ இந்த அப்ஜெக்டிவ்ஸ்லாம் நாங்கள் கண்டிப்பா நடத்தி முடிக்கணும் அப்படின்றது அவங்களோட டார்கெட்டா இருக்கு. இப்போ அமெரிக்கன்ஸுக்கு என்ன சிக்கல்னா, ஈரான் வந்து சின்ன நாடு கிடையாது, ஆப்கானிஸ்தானை விட ஏறக்குறைய 2 மடங்கு பெரிய கண்ட்ரி. நமக்கு மேப்ல பார்த்தா பெருசா தெரியாது, ஆனா ஆப்கானிஸ்தானோட 2 மடங்கு பெரிய கண்ட்ரி. ஸோ அமெரிக்கன்ஸ் ஆப்கானிஸ்தானுக்குள்ள போய் அங்க சண்டை போட்டப்பவே அவங்களால அதை கண்ட்ரோல் பண்றதுல நிறைய கஷ்டம் இருக்கு. இப்ப ஈரான் மாதிரியான ஒரு கண்ட்ரியை நீங்க கண்ட்ரோல் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்க ஆட்சி மாற்றமே கொண்டு வந்தாலும் அங்க ஒரு ஸ்டெபிலிட்டிலாம் கிரியேட் பண்றது கஷ்டம். ஸோ அமெரிக்கன்ஸுக்கு சிக்கல் என்னன்னா, சோல்ஜர்ஸ் அங்க அனுப்ப முடியாது. ஆப்கான்ல அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. நீங்க வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாலிபான்ஸை ஈஸியா வீழ்த்திடலாம், ஆனா அங்க ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்றது, அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை காப்பாத்துறது கஷ்டம் உங்களுக்கு. நீங்க அங்கேயே பெர்மனண்டா இருக்கணும், அது பெரிய செலவழிக்கக்கூடிய வேலை. அதனாலதான் அமெரிக்கன்ஸ் வெளியே வராங்க. உள்ளுக்குள்ள போய் ஆப்கான்ல தாலிபான்ஸை வீழ்த்துறது பெரிய கஷ்டம் கிடையாது. இங்கேயும் அதே மாதிரிதான், நீங்க சோல்ஜர்ஸை கூட அனுப்பிடலாம், பட்டுன்னு எல்லாரையும் தோக்கடிச்சிடலாம், ஆட்சி மாற்றம்லாம் கொண்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் நீங்க உள்ள வெளியே வர முடியாது. ஸோ இப்ப அமெரிக்கன்ஸுக்கு சோல்ஜர்ஸ் அங்க அனுப்ப முடியாது. அங்க அமெரிக்கன் பப்ளிக் அதை விரும்பல, பூட்ஸ் ஆன் த கிரவுண்டும்பாங்கல்ல, அது கூடாதுன்ட்டாங்க. அப்ப அமெரிக்கன்ஸ் வெறுமனே இந்த மாதிரி மிசைல்ஸை லான்ச் பண்ணி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியுமா, ஈரானை வழிக்கு கொண்டு வர முடியுமான்ற கேள்வி இருக்கு. அது நம்ம பார்க்கணும். இப்போ அடுத்து வரக்கூடிய தலைவருக்கு இந்த பயம் இருக்கும் இல்லையா, கெமேனிக்கு நடந்து நம்மளுக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா. அப்போ ஓரளவுக்கு அவங்க அமெரிக்காவோட இஸ்ரேலோட ஒத்து போவதானே ட்ரை பண்ணுவாங்க. இப்ப வெனிசுவேலாலே அதே தானே, மடுரோவை கடத்துறாங்க, அதுக்கப்புறம் அந்த புதுசா ஒரு லேடி பவருக்கு வராங்க. அவங்க எடுத்த உடனே நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம், நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம், நாங்களும் மடுரோ வழியா வந்த தலைவர்கள் தான், நாங்களும் மடுரோ வழியா வந்த ஒரு லீடர் தான், ஸோ அதனால அமெரிக்காட்ட இறங்கி போக மாட்டோன்ற மாதிரி பேசினாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கன்ஸ் என்ன பண்றாங்க, முற்றுகையிடுறாங்க, அப்புறம் வேற த்ரெட்ஸும் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம இறங்கி வராங்க. இங்கேயும் அதே மாதிரிதான். ஸோ இப்போ 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் அந்த பகுதியில் நிக்குதுன்னா, அது போக நிறைய போர்க்கப்பல்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா அஃப்கோர்ஸ் இறங்கி போக வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு ஏற்படும். பட் பார்ப்போம் அது முழுமையா நடக்குமான்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அமெரிக்கன்ஸுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு, அது ஈரானுக்கும் தெரியும். அமெரிக்கன்ஸால கம்ப்ளீட்டா மிசைல்ஸை ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, அதுக்கு கண்டிப்பா ஒரு லிமிடேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரானால நிறைய அடியும் தாங்க முடியும். இப்ப அமெரிக்காவை பொறுத்தளவுல 3 சோல்ஜர் இறக்குறாங்கன்றது அமெரிக்கால பெரிய கோவத்தை அது ஏற்படுத்தும். வியட்நாம் வார், அப்புறம் ஆப்கான்ல நடந்த சம்பவங்கள், இதுக்கப்புறம் அமெரிக்காவை பொறுத்தளவுல சோல்ஜர்ஸ் மற்ற நாடுகளில் போய் இறக்குறத மக்கள் விரும்பல. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப்பும் அதானே சொல்றாரு, அமெரிக்கா ஃபர்ஸ்ட்னு சொல்லிக்கிட்டு நீங்க மற்ற நாடுகளில் போய் நம்ம சோல்ஜர்ஸை இறக்க விட்டீங்கன்னா மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால இப்ப அந்த லிமிடேஷன் இருக்கு. ஸோ இரேனியன்ஸால ஒரு 1-2 வீக்ஸ் தாக்கு பிடிக்க முடியுதுன்னா, அதுக்கப்புறம் அமெரிக்கன்ஸ் வந்து ட்ரெயின் ஆயிடுவாங்க. அவங்க கிட்ட இந்த பெரிய லான்ச் பண்றதுக்கான கெப்பாசிட்டிலாம் இருக்காது. அது போக ஈரான்ல இன்னொரு சிக்கலும் இருக்கு, நமக்கு தெரியும். பொலிட்டிக்கலாவும் அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு, மக்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க. ஆனா அது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா மக்களுக்கு கண்டிப்பா கெமேனி மேலையும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிக் கவர்மெண்ட் மேலையும் கோபம் கண்டிப்பா இருக்கு மக்களுக்கு. அதனாலதான் வந்து ஆயிரக்கணக்கான பேர் இறந்தாலும் களத்துல வந்து அவங்க போராடினாங்க. ஆனா இப்ப இஸ்ரேலும் அமெரிக்காவும் பண்ற வேலை என்னவா இருக்கு, அவங்க மேலதானே பாம்பு போட்டிருக்காங்க, ஸ்கூல்ஸ் மேல பாம்பு போட்டிருக்காங்க, ஏறக்குறைய 150 பேர் இறந்துட்டாங்கன்றாங்க, குழந்தைங்க. சோ இப்ப இரேனியன் குழந்தைகளை கொல்லக்கூடிய அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சப்போர்ட் பண்ணி இவங்க புரட்சி பண்ணுவாங்களா? சோ அந்த சிக்கலும் இருக்கு. சோ அதனால எப்படி எக்ஸாக்டா போகும்னு தெரியல. ஈரான் கையிலயும் சில லெவரேஜ் இருக்கு, அமெரிக்கன்ஸ் கையிலயும் சில லெவரேஜ் இருக்கு. ஆனா சில விஷயங்களை கண்டிப்பா சாதிச்சிருவாங்க அமெரிக்கன்ஸ். இவ்வளவு பாம்ஸ் எல்லாம் போட்டு 2 ஏர்கிராஃப்ட் கேரியரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இப்ப செலவு பண்ணிருப்பாங்க இந்த 3 நாள்ல. இப்ப போரே மாறிடுச்சு பாருங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரென்ச் எல்லாம் தோண்டி உட்கார்ந்துக்கிட்டு ட்ரென்ச் வார்ஃபேர் அது இதுன்னு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, நான் ஒன்றும் ரொம்ப பின்னாடி எல்லாம் போல, 1 கிலோமீட்டர் முன்னேறி போறதுக்கு பல நாட்கள் ஆகும். இப்ப அதெல்லாம் போய் ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் தான் ஒரு நாள், அதுக்குள்ள பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வேஸ்ட் பண்றாங்க. பயங்கர இன்டென்ஸான ஃபைட்டா இருக்கும். அது ஏற்படுத்தக்கூடிய டேமேஜும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இருக்கும். சோல்ஜர்ஸ் தரைப்படையை விட விமானப்படை தான் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஆமா, அதுவும் இவங்களுக்கு தரைப்படை பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா நடுவுல பெரிய கேப் இருக்கு.
இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் பெரிய கேப் இருக்கு. அப்புறம் அமெரிக்கன்ஸாலையும் களத்துல இறங்க முடியாது, அவங்க களத்துல இறங்குறது ரெடியா இல்லை. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. அப்புறம் ஈரானை பொறுத்தளவு இன்னொரு பெரிய குழப்பமாக என்ன இருக்குன்னா, கெமேனி இறந்ததுக்கு அப்புறம் அங்க ரெகுலர் ஆர்மி இருக்கு. ஐஆர்ஜிசி ஒண்ணு, இரேனியன் ரெவல்யூஷனரி காட் கோர்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது ரெகுலர் ஆர்மியும் இருக்கு. அது பேர் எனக்கு மறந்துருச்சு, ஏல ஸ்டார்ட் ஆகும். ஈரான்ல ஒரு ரெகுலர் ஆர்மியும் இருக்கு. ஸோ இப்போ ஐஆர்ஜிசியோட வேலை என்னன்னா புரட்சியை பாதுகாக்கிறது, ரெவல்யூஷனை சேஃப்கார்ட் பண்றது தான் ஐஆர்ஜிசியோட வேலை. ஸோ அந்த வகையில கெமேனியை பாதுகாக்கிறது அது ஒரு ஐடியாலஜிக்கல் படை. ஹிட்லருக்கு எஸ்எஸ் இருந்தது இல்ல, ஏறக்குறைய அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு படை ஐஆர்ஜிசி. இந்த ரெகுலர் ஆர்மியோட வேலை என்னன்னா எல்லைகளை பாதுகாக்கிறது. எல்லா நாடுகளிலும் ரெகுலரான ஆர்மி இருக்கும்ல, சோ ஈரான்ல இருக்கக்கூடிய எல்லைகளை எல்லாம் பாதுகாக்கிறது, மற்ற நாடுகள் கூட சண்டைக்கு போறது, இதெல்லாம் நார்மலான விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஐஆர்ஜிசியோட பிரைமரி ஒர்க்கே என்னன்னா புரட்சியை பாதுகாக்கிறது, அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுதான் அவங்களோட வேலை. சோ இப்ப அமெரிக்கன்ஸ் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தெரியுது இவங்க ரெண்டு பேருக்கு இப்ப மோதல் இருக்கு. ஏன்னா ஈரான்ல ஐஆர்ஜிசிக்கு தான் அதிகமான முக்கியத்துவம். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியும் நம்ம தாக்கு பிடிக்கணும்னு ஐஆர்ஜிசி நமக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா அவங்க தான் அந்த இஸ்லாமிக் ஐடியாலஜியை ஏத்துக்கிட்ட ஒரு படைப்பிரிவு. இன்ஃபேக்ட் இப்ப அங்க இரேனியன் ரெவல்யூஷன் நடக்குது இல்ல, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, இரேனியன் ஆர்மியில இருக்க நிறைய முக்கியமான தலைவர்களை கொல்றாங்க அயட்டோலா கொமேனி பவருக்கு வந்ததுக்கு அப்புறம். அதுக்கான காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க ஷாவோட க்ளோஸா இருந்தாங்க. ஸோ அதனால கொமேனி அவங்கள நம்புறதுக்கு ரெடியா இல்லை. ஸோ நிறைய இரேனியன் ஆர்மி லீடர்ஸை கொண்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்க நம்ப முடியாது இல்ல. ஸோ கொமேனிக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லை. அப்பதான் ஐஆர்ஜிசி உருவாக்கப்படுது. ஸோ நமக்குன்னு ஒரு படை வேணும், அந்த இஸ்லாமிய அந்த ஐடியாலஜி இருக்குல்ல, அதை ஏத்துக்கிட்ட நல்லா ஐடியாலஜிக்கல் வாரியர்ஸ் நிறைய பேர் வேணும் அப்படின்றதுக்காக தான் ஐஆர்ஜிசியை உருவாக்குறாங்க. ஸோ இப்போ அமெரிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்றது இரேனியன் ஆர்மி இல்லை, ஐஆர்ஜிசியை. அவங்களுக்கு தெரியும் இரேனியன் ஆர்மி யார் பக்கம் வேணாலும் போவாங்க அவங்க. ஆனா ஐஆர்ஜிசி அப்படி கிடையாது, அவங்க கெமேனி பக்கம் தான் இருப்பாங்க, அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிக் கவர்மெண்ட் பக்கம் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ஐடியாலஜி ட்ரிவன் படைகள். ஸோ இப்போ அமெரிக்கன் ஸ்பெசிஃபிக்கா ஐஆர்ஜிசியை அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இரேனியன் ஆர்மியும் இப்ப ஐஆர்ஜிசிக்கு எதிராக திரும்பிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சிக்கலும் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்களை தூக்குனாதான் நம்ம ஃபுல் பவர்ல இருக்க முடியும்னு தெரியும். ஐஆர்ஜிசி அவங்க விரும்ப மாட்டாங்க, பவர்ஃபுல்லா ஐஆர்ஜிசி கையில தான் இருக்கு, லீடர்ஷிப்போட க்ளோஸா இருக்கிறது ஐஆர்ஜிசி தான். அதே மாதிரி குட்ஸ் ஃபோர்ஸ்னு அங்க ஒண்ணு இருக்கு, அது ஒரு ஐஆர்ஜிசியில ஒரு எலிட் ஃபைட்டிங் ஃபோர்ஸ்லாம். அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈவில்பாங்கல்ல, இவங்க ஹமாஸ் அப்புறம் ஹவுட்டீஸ் இவங்கெல்லாம் ஐஆர்ஜிசி கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அது போக ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராமும் ஐஆர்ஜிசியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஸோ ஈரான் இருக்கக்கூடிய முக்கியமான பலங்கள் எல்லாமே, பவர்ஸ் எல்லாமே ஐஆர்ஜிசி கையில தான் இருக்கு. ஸோ அதனால இரேனியன் ஆர்மிக்கு அது பிடிக்காது. ஸோ இப்போ அமெரிக்கன் ஸ்பெசிஃபிக்கா ஐஆர்ஜிசியை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ ஈரான்ல நடந்தது ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் தான் அது. ஆமா, அப்படி இருக்கும்பொழுது மற்ற அண்டை நாடான இஸ்லாமிக் நாடுகள் ஏன் பெரிய அளவுல ஈரானை பேக் பண்ணல நினைக்கிறீங்க? இப்போ ஒருத்தர் முஸ்லீமாவோ கிறிஸ்டியனாவோ ஹிந்துவாவோ இருக்கிறதாலேயே இன்னொரு முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டியனை சப்போர்ட் பண்ணிட முடியாதுல்ல. இப்ப பிஜேபிக்காரங்க மோடியை சப்போர்ட் பண்றாங்க, ஏன் ஸ்டாலின் அவர்களும் ஹிந்து தானே, ஏன் சப்போர்ட் பண்ணல? ஸோ இவரோட பொலிட்டிக்ஸ் வேற, அவரோட பொலிட்டிக்ஸ் வேற. இண்டிவிஜுவலோட அடையாளம் என்னவோ அதை தாண்டி அவங்களோட அரசியல் என்ன, யாரோட நலனை அவங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு நலன் இருக்கும். இன்னைக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சுமூகமான ரிலேஷன்ஷிப் இல்லை. ஆனா சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. சவுதி அரேபியால அமெரிக்க படைகள் இருக்கு. அந்த அளவுக்கு அமெரிக்காவை அலோவ் பண்றாங்க. ஏன் இது நடக்குது? சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்காவால லாபம் இருக்கு, அமெரிக்காவுக்கு சவுதி அரேபியாவால லாபம் இருக்கு. ஆனா ஈரானுக்கு அந்த மாதிரி இல்லை. ஈரானோட நலனும் அமெரிக்காவோட நலனும் கான்ஃபிளிக்ட்ல இருக்கு. ஸோ அதனால ரெண்டு பேரும் சேர முடியாது. அதனால இஸ்லாமிக் கண்ட்ரியா இருக்கிறதாலேயே ஒரு ரெண்டு நாடுகள் சேர்ந்து இருக்க முடியாது. இப்ப ஆப்கானுக்கும் பாகிஸ்தானுக்கும் மோதல் நடந்துட்டு இருக்கு, முரட்டுத்தனமான மோதல் நடந்துட்டு இருக்கு. ஒரு காலத்துல பாகிஸ்தான் தான் ஆப்கானை பேக் பண்ணாங்க, இன்னைக்கு என்ன வளர்த்து விட்டதே பாகிஸ்தான் தான் பண்ணாங்க, ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க ஆப்கானோட. அப்புறம் இன்னைக்கு பார்த்தா திடீர்னு டைனமிக்ஸ் எல்லாம் மாறுது. ஸோ அன்னைக்கு அவங்களோட நலன்கள் வேறையா இருந்தது, இன்னைக்கு அவங்களோட நலன்கள் வேறையா இருக்கு. ஸோ இது ரிலிஜன் தாண்டி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பிரத்யேக நலன் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாடுகள் செயல்படுவாங்க. அவங்க நம்ம இண்டிவிஜுவல்ஸ் தான் இந்த ரிலிஜன் கேஸ்ட் இந்த கதையெல்லாம் பேசிட்டு இருப்போம், எமோஷன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்போம். ஏன்னா இண்டிவிஜுவல்ஸ் எப்பவுமே இமோஷனலா நம்ம திங்க் பண்ணுவோம்.
நாடுகள் அப்படி திங்க் பண்ணாது. இழக்கு நிறைய இருக்கு. தலைவர்களும் அப்படி திங்க் பண்ண மாட்டாங்க. தேவைன்னா நம்மளை சேர்த்துப்பாங்க, தேவையான தூக்கி போடுவாங்க. அப்ப அந்த அடிப்படையெல்லாம் இது ஒர்க் ஆகாது. பாலிசிஸ் அப்படி போடவே முடியாது. மத அடிப்படையெல்லாம் போடவே முடியாது. ஓகே, இப்போ ஹொர்மூஸ் அந்த நீர் இணைப்பு சொல்றாங்க, இப்போ அதுல ஈரான் ஏதாவது பிரச்சனை கொடுக்க வாய்ப்பு இருக்குமா? அதை டச் பண்ணாங்க அப்படின்னா ஃபுல்லா ஆயில் பிரைஸ்லாம் உயர வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே ஏறிடுச்சு. ஒரு 7-8% ஆயில் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப அபிஷியலா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸை ஈரான் க்ளோஸ் பண்ணல. அபிஷியலா நாங்க வந்து இதை பிளாக்கேட் அனௌன்ஸ் பண்ணல ஈரான். ஆனா கப்பல் எல்லாம் அங்க போகல. ஏதாவது பிரச்சனை வரும்னு. ஆமா, ஏன்னா பதட்டமான ஒரு சூழல் இருக்குல்ல. சோ கப்பல்களுக்கு எல்லாம் உள்ள போறதுக்கு நிறைய பயம் இருக்கு. இப்போதைக்கு பார்த்தோம்னா சைனீஸ் கொடியோட சீன கப்பல்களும் அதே மாதிரி இரேனிய கப்பல்களும் ஆயில் டேங்கர்ஸ்லாம் அந்த வழியா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. மற்றபடி மற்ற நாடுகள் பெருசா மற்ற நாட்டு கப்பல்கள் அந்த வழியா போறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ அவங்க அதை யூஸ் பண்ணாம தான் இருக்காங்க. குறிப்பா மெர்க்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு பெரிய ஒரு இந்த கண்டெய்னர்ஷிப். ஆமா, அந்த நிறுவனம்லாம் பார்த்தோம்னா இல்ல அந்த பகுதி சேஃபா இல்லைன்னு சொல்லி அவங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் அவங்க யூஸ் பண்ணல. ஸோ அதனால அபிஷியலா பிளாக்கேட் இல்லைனாலும் கப்பல் போக்குவரத்து பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் சில நியூஸ்லாம் பார்க்கும்போது IRGCயும் மிரட்டுறாங்களாம், அந்த பகுதியில் வரக்கூடிய கப்பல்களுக்கு ரேடியோ மூலமா மிரட்டல்கள்லாம் விடுவிக்கிறாங்க போல. ஸோ இங்க வந்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அஃபிஷியலா அவங்க பிளாக்கெட் அனௌன்ஸ் பண்ணலாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஸோ அதனால ஏன்னா அவங்கெல்லாம் சிவிலியன்ஸ் இல்ல, அவங்க அதனால சேஃபா இருந்தா தான் போவாங்க. அவங்க சோல்ஜர்ஸ் கிடையாது, அவங்கலாம் சிவிலியன்ஸ். அதனால ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஸோ இப்ப எண்ணெய் வர்த்தகம் பெரிய லெவல்ல பாதிக்கப்படும். இப்போ எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்படுது. இப்போ இதை யூஸ் பண்ணி அமெரிக்கா தன்னுடைய மார்க்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம்ல. அவங்களும் ஆயில் வச்சிருக்காங்க, இப்போ வெனிசுலாவையும் அவங்க கைப்பற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அந்த ஆயில் இதை இன்க்ரீஸ் பண்ணலாம்ல மார்க்கெட்ல. அது பண்ண முடியாதா? அது அப்படி கூட பண்ணலாம். ஆனா என்ன ஆகும்னா இதை யாரும் விரும்ப மாட்டாங்க. குறிப்பா யூரோப்பும் சரி அமெரிக்காவும் சரி விரும்ப மாட்டாங்க. அவங்க ஆயில் பிரைஸ் கம்மியாகிறதான் விரும்புவாங்க. ஒரு வகையில பார்க்கும்போது ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு லாபம்னு நம்ம பார்க்கலாம். பிகெஸ்ட் மேனுஃபேக்சரர்னா அமெரிக்கா தான் ஆயில். ஆனா இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தா கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா ரேட் ஏறி இருக்கும். அமெரிக்கன் பப்ளிக் அதிக பணத்தை கொடுக்க வேண்டியிருக்கும். அதை எந்த பொலிட்டிஷியனும் விரும்ப மாட்டாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸும் விரும்ப மாட்டாங்க, யூரோப்ல இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸும் விரும்ப மாட்டாங்க. அவங்களோட விருப்பம் என்னவா இருக்கும்னா முடிஞ்ச அளவுக்கு பொருட்களோட பிரைஸ் கம்மியா இருக்குன்னு தான் நினைப்பாங்க. நிறுவனங்களுக்கு லாபம் போகுதோ இல்லையோ மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடாது. மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட நம்ம ஓட் போட மாட்டோம். அவனுக்கு அதிருப்தி அதிகமாகவும் நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க. ஸோ அதனால அமெரிக்கன்ஸ் இதை விரும்ப மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆயில் பிரைஸ் கம்மியா இருக்குன்னு தான் நினைப்பாங்க. ஆனா என்ன பொறுத்தளவுல இவ்வளவு பெரிய தாக்குதலை ஈரான் மேல நடத்தி ஈரானோட சுப்ரீம் லீடரை கொண்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய முக்கியமான லீடர்ஷிப் எல்லாத்தையும் வைப் அப் பண்றாங்க. இதெல்லாம் செய்ததுக்கு அப்புறமும் ஈரானால ஏற்படக்கூடிய டேமேஜ் இருக்குல்ல, அது நான் என்ன சொல்லுவேன்னா அவ்வளவு பெரிய டேமேஜ் இல்லை. ஈரானால அந்த அளவுக்கு பெரிய டேமேஜை ஏற்படுத்த முடியல. ஏன்னா ஈரானோட அந்த இருப்பையே கேள்விக்குட்படுத்திட்டாங்கல்ல. இப்ப ஈரானோட எக்ஸிஸ்டன்ஸையே ஒரு கேள்விக்குட்படுத்திட்டாங்கல்ல. அப்ப ஈரான் என்ன பண்ணி இப்போ ஒரு பூனையை நம்ம ஒரு கார்னர்ல நம்ம மறிச்சு புடிச்சா என்ன பண்ணணும்? ஒரு பூனை எலி கூட இருக்கட்டுமே, நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோம். சோ இப்ப நீங்க ஈரானை கம்ப்ளீட்டா கார்னர் பண்ணிட்டீங்க. கம்ப்ளீட்டா கார்னர் பண்ணும்போது ஈரானோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கண்டிப்பா அவங்க யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணியுமே பெருசா டேமேஜ் ஏற்படலன்னு நான் பாக்குறேன். இது அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த். சோ பெரிய டேமேஜை ஈரானால ஏற்படுத்த முடியல. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சக்சஸ் தான். இப்போ அவங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அதை வந்து அவங்க டிக்ளேர் பண்ணல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்ப இருக்க சூழல் பார்த்தா அணு ஆயுதம் இல்லையா அவங்க கிட்ட? உண்மையாகவே இல்லை, அணு ஆயுதம் இல்லை அவங்க கிட்ட. உண்மையாக இருந்தாலும் அப்படி அணு ஆயுதத்தை அவங்க கம்ப்ளீட்டா ஃபுல்லா மேனுஃபேக்சர் பண்ற அளவுக்கு அளவு பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா நம்ம கெமேனி எங்க இருக்காரு, எங்க வராரு போறாருன்ற வரைக்கும் அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியுது. ஸோ ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் எந்த லெவலுக்கு முன்னேறி இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, இன்னும் எவ்வளவு நாள் கழிச்சு அது கம்ப்ளீட்டா ஒரு நியூக்ளியர் பாம் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அமெரிக்கன்ஸ் கிட்டயும் இருக்கும், இஸ்ரேலிஸ் கிட்டயும் இருக்கும். இன்ஃபேக்ட் மேபி கொஞ்சம் நெருங்கிருக்கலாம், ஒரு நியூக்ளியர் பாம் ப்ரொடியூஸ் பண்ற அளவு கொஞ்சம் க்ளோஸா நெருங்கிருக்கலாம். அதனால கூட இந்த அட்டாக் நடந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் நான் என்ன எப்படி பாக்குறேன்னா, ஈரான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய லெவல்ல ஒரு மிஸ்கால்குலேஷன் நடந்திருக்கு. இவங்க ஹமாஸ் அட்டாக் பண்றாங்க, பெரிய லெவல் தாக்குதலை இஸ்ரேல் மேல நடத்துறாங்க. அந்த தாக்குதலை நடத்திருக்க கூடாது. அது வெறுமனே ஹமாஸோட தாக்குதல் கிடையாது, அது இவங்களோட தூண்டுதலின் பேர்ல தான் அவங்க நடத்துறாங்க. ஏன்னா ஹமாஸ் வந்து ஈரானோட ப்ராக்ஸி தான்.
ஈரானின் தேவையின் அடிப்படையில தான் ஹமாஸ் அந்த தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதலால ஹமாஸுக்கோ பாலஸ்தீன மக்களுக்கோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, நாடுகளுக்கு சூழல் எப்படி இருக்குன்றது புரியாது. அந்த சிச்சுவேஷன் எவ்வளவு மோசமா இருக்குன்றது தெரியாம ஓவர் அக்ரெசிவா சில விஷயங்கள் பண்ணிடுவாங்க. இரண்டாம் உலக போர் நடக்கும்போது ஈரான்ல இதே மாதிரி நடந்தது. அப்ப கடைசி மன்னர் இருக்காருல்ல, பஹ்லவி, கடைசி மன்னரோட அப்பா ரீசா ஷா பஹ்லவி அப்ப மன்னரா இருந்தார். அவர் என்ன பண்றாரு, ஜெர்மன்ஸோட ரொம்ப க்ளோஸா இருக்காரு. செகண்ட் வேர்ல்ட் வார் நடக்கும்போது ரஷ்யன்ஸ் அப்ப பயங்கர பதட்டத்துல இருக்கானுங்க. ஏன்னா நெருங்கி வராங்க, ஜெர்மன்ஸ் உள்ள புகுந்துட்டாங்க ரஷ்யாவுக்குள்ள. ரஷ்யன்ஸுக்கு பயங்கரமான பதட்டம், பிரிட்டிஷ்காரங்களுக்கும் பதட்டம். பிரிட்டிஷ்காரங்களுக்கு என்ன பதட்டம்னா, பிரிட்டிஷ்காரங்க என்ன எடுத்துட்டு இருந்தாங்க, அங்க இருந்த பெரிய ஒரு ஆயில் கம்பெனி பிரிட்டிஷ்காரங்க கண்ட்ரோல்ல தான் இருந்தது. ஸோ இந்த போர் நல்லா நடக்கணும்னா அந்த ஆயில் கம்பெனி வழியா பிரிட்டிஷ்காரனுக்கு ஆயில் வரணும், அப்பதான் பிரிட்டிஷ் கப்பல்கள்லாம் போகும். ஸோ பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ரஷ்யன்ஸுக்கும் பதட்டம். இங்க இருக்கக்கூடிய மன்னர் நாட்சிகளோட ரொம்ப க்ளோஸா இருக்காரு. நாளைக்கு நாட்சிகளுக்கு டோர் ஓபன் பண்ணி விட்டாருன்னா ஈரான் நாட்சிகள் கண்ட்ரோலுக்கு போயிடும். இதை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, செகண்ட் வேர்ல்டு வார்ல ஜெர்மன்ஸ் ரஷ்யன் சண்டை போட்டு இருக்கும்போது அமெரிக்கால இருந்து வரக்கூடிய ஆயுதங்கள்லாம் ஈரான் வழியா தான் ரஷ்யாவுக்கு போச்சு. ஈரான் வழியா, அசர்பைஜான் வழியா, ஜார்ஜியா வழியா ரஷ்யாவுக்கு போச்சு. ஸோ இப்ப நாட்சிகளோட கண்ட்ரோலுக்கு கீழே ஈரான் போயாச்சுன்னா ரஷ்யாவோட சப்ளை செயின் பிளாக் ஆயிடும். ஸோ அப்ப பார்த்தாங்க, உடனடியா ஜெர்மன்ஸ் எல்லாத்தையும் வெளியெடுப்புங்கன்னாங்க. இவருக்கு புரியல, இவருக்கு சிச்சுவேஷன் எவ்வளவு சீரியஸா இருக்குன்னு புரியல. இவர் எப்பவும் மாதிரி நெகோஷியேட் பண்ணுவாங்கல்ல, லீடர்ஸ் நெகோஷியேட் பண்ணுவாங்கல்ல, நான் இதை செய்யணும்னு எனக்கு அது வேணும் அப்படின்ற மாதிரி இவர் அந்த இடத்துல இருந்து நெகோஷியேட் பண்ணி பாக்குறாரு. ரஷ்யா சொல்றாங்க வெளியேற்றுங்க எல்லாரையும், 2 பேரும் சேர்ந்து சொல்றாங்க உடனடியா ஜெர்மன் டிப்ளமேட்ஸையும் ஜெர்மன் நேஷனாலிட்டியை சேர்ந்த எல்லாரையும் வெளியேற்றுங்கன்றாங்க. இவரு கேட்கல. இவரை நினைச்சுக்கிட்டாரு நம்ம கிட்ட ஒரு லெவரேஜ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம பார்கெயின் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டாரு. பட்டுன்னு உள்ள புகுந்து சில நாட்கள்ல ஒட்டுமொத்தமா ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க. இவரு இப்ப கடைசி மன்னரோட அப்பாவை டக்குன்னு அவரோட ஆட்சியை முடிச்சுட்டாங்க. அப்புறம் நாடு கடத்திட்டாங்க அவர். அதுக்கப்புறம் தான் இவரு பஹ்லவிய அதுக்கப்புறம் இந்த இவரை கொண்டு வராங்க, மன்னராக்குறாங்க. ஸோ அதனால சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, சிச்சுவேஷன் எவ்வளவு மோசமா இருக்குன்ற அந்த புரிதல் நிறைய நேரங்கள்ல ஆட்சியாளர்களுக்கு இருக்காது. இவங்க ஒரு விஷயத்த முக்கியம் நினைப்பாங்க, ஆனா அங்க பெரிய நாடுகள் வேற விஷயத்த பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கேயும் அதே மாதிரிதான். இவங்க இஸ்ரேலுக்கு உள்ள போய் அந்த அட்டாக் நடத்திடக்கூடாது, ஏன்னா அங்கிருந்தா எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காடா டக்குன்னு எல்லாமே விடுது. ஃபர்ஸ்ட் ஹமாஸை காலி பண்றாங்க, ஹவுட்டிஸை காலி பண்றாங்க, ஹிஸ்புல்லாவை காலி பண்றாங்க. ஸோ ஈரானோட அந்த ப்ராக்சிஸ்லாம் இருக்கு பாருங்க, அதை ஃபுல்லா ஒவ்வொன்றா காலி பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈரானையும் நெருக்கி பிடிச்சிட்டாங்க. ஸோ அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு ஓவராலா பார்க்கும்போது அப்கோர்ஸ் இஸ்ரேல் மோசம், அதுலலாம் ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம். என்னை பொறுத்தளவுல இஸ்ரேல் ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட் தான். இஸ்ரேல் பக்கம் எந்த நியாயமும் கிடையாது. ஆனா நீங்க இஸ்ரேல் அடிக்கிறதால உங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்காது. இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய மிலிட்டரி மைட் பயங்கரம். நம்ம இந்த லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸா சொல்லிட்டு தான் இருக்கும். அதை நம்ம சொல்லும் போதெல்லாம் கேலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஈரானை ஒண்ணுமே பண்ண முடியாது, ஈரான் எவ்வளவு பெரிய கண்ட்ரி தெரியுமா. இப்ப பாருங்க, ஈரான் லீடரே அவங்க உள்ள போய் டார்கெட் பண்றாங்க. ஸோ அதனால இவ்வளவு நாள் கொமேனியெல்லாம் அவங்க விட்டு வச்சிருந்தாங்கன்னா அது சாய்ஸ் தான், போட்டோம் அப்படின்னு விட்டு வச்சிருந்தாங்க. ஆமா, ஓகே. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடியும் பண்ணலாம் இருப்பாங்க. ஸோ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. சில விஷயங்கள் இப்போ பெரிய நாடுகள் அப்படிதான் பண்ணுவாங்க, கொஞ்சம் லாங் ரோப்பும் கொடுப்பாங்க, ஸ்லோவா டிப்ளமேட்டிக்கா சில காய்களை நகர்த்தி நகர்த்தி கடைசியில ஒரு டெட் எண்ட் வரும்போது இந்த இடத்துக்கு அவங்க வருவாங்க. ஸோ இப்போ ஈரானுக்கு இது பெரிய ஒரு பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருக்கு. இப்போ பார்ப்போம். ஓகே, பார்ப்போம். நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துருக்கீங்க. நன்றி.